வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைக்குழியில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம். நாட்டில் இதுவரை 42,807 டெங்கு நோயாளர்கள் அடையாளம். 27 பேர் உயிரிழப்பு. யாழில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து போதைப்பொருள் விற்பனை, 2 கைது. தங்கத்தின் விலையில் சடுதியாக தலைகீழ் மாற்றம். ஏனையின் வீதியில் அதிகாலை கோர விபத்து, 2 பலி, 1 படுகாயம். யாழ் போதனாவில் இளம் பெண்ணை அவமானப்படுத்திய வைத்திய நிபுணர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி, கிளிநொச்சியில் இலங்கை குடியுரிமை பெற்ற இந்தியர் கைது. தெமட்டகொடையில் 19 துப்பாக்கிகள் மீட்பு, தப்பியோடிய பிரதான சந்தேக நபர்கள் 2 கைது. மகனை அடித்து கொலை செய்த தந்தை வீட்டுக்குள் பலியான கேமச்சந்திரன். யோசித ராஜபக்சவுக்கு பிணை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஹார்முஸ் நீரிணையை கடந்த ஈரானிய எண்ணெய் கப்பல்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு. தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 6 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 26ஆம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்றைய அகழ்வு பணியின் போது 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட 6 எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை 2 நாணயங்களை ஒட்டியவாறு எலும்புக்கூடு ஒன்றின் இடுப்பு பகுதியிலிருந்து சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான அகழ்வு பணியின் போது 366 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 357 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 42,807 டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதோடு 27 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தனர். அவர்களில் 6 பேர் ஆண்களாவதோடு எஞ்சிய 21 பேர் பெண்கள் என சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார். யாழில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த 2 பொதுமக்களின் தகவலுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் 45 மற்றும் 49 வயதுடைய அல்லைப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அல்லைப்பட்டி பகுதியின் 2 இடங்களில் வைத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினர் தரப்பில் மேலும் தெரிய வருகையில் வேலணை பிரதேசத்தில் குறித்த 2 மாடு திருட்டு, களவு மற்றும் போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று நண்பகலுக்கு முன் மாற்றமின்றி தொடர்ந்த தங்கத்தின் விலையில் நண்பகலின் பின் சிறிய மாற்றம் பதிவாகியுள்ளது. 24 கரட் தங்கப்பவுன் 1000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 24 கரட் பவுன் தங்கம் ஒன்று 1000 ரூபாவால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய சந்தை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுன் 3,93,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,61,500 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. ஏனையின் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழந்ததோடு 1 படுகாயமடைந்துள்ளதாக பூனாவ காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்து யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் பூனாவ கல்கண்டேம பகுதியில் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் நுரைச்சோலை பகுதியைச் சேர்ந்த 35 மற்றும் 43 வயதுடைய 2 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நுரைச்சோலையிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற பட்டாரக வாகனம் வீதியில் நிறுத்தப்பட்ட வேளை பின்னால் வந்த உரம் ஏற்றிய லொரி அதனுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறித்த லொரி தரித்து நின்ற பட்டா மீது கவிழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் விபத்தில் 2 உயிரிழந்ததோடு 1 படுகாயப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில் இயங்கும் சிற்றுண்டி சாலைக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக சென்ற 21 வயது இளம்பெண் ஒருவர் வைத்தியனுடனால் அவமானப்படுத்தப்பட்டதாக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று காலை சுமார் 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சிற்றுண்டிச்சாலையின் உரிமையாளரின் மகளான இளம்பெண் மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலை வளாகத்துக்கு நுழைந்தபோது பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர் அவரை இடைமறித்து தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு அவரின் பெற்றோரை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இளம்பெண் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் சாவியை மருத்துவர் எடுத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்குள்ளான இளம்பெண் அந்த பகுதியில் சென்ற ஒருவரின் கைபேசியை பயன்படுத்தி சம்பவத்தை தன்னுடைய பெற்றோருக்கு அறிவித்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த அவரின் தந்தை மகளை வீட்டுக்கு அழைத்துச் சென்றதோடு குடும்பத்தினர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் சென்று சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வெளிநாட்டில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி நபர் ஒருவரிடமிருந்து 49,90,000 ரூபாவை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கை குடியுரிமை பெற்ற இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் கிளிநொச்சி கோட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையின் பின்னர் குறித்த மோசடி சம்பவத்தோடு தொடர்புடைய இலங்கை குடியுரிமை பெற்ற இந்திய நாட்டவர் ஒருவர் நேற்று மதியம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி கோட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தெமட்டகொட பகுதியில் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி 19 துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் கதிர்காமம் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர் குழுவினால் தெமட்டகொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றில் விசேட தேடுதல் வேட்டை ஒன்று இடம்பெற்றது. இதன்பொழுது அங்கு மறைத்து வைக்கப்பட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 19 ரிவால்வர் ரக துப்பாக்கிகள், 24 T56 ரக தோட்டாக்கள், 10,400 போதை மாத்திரைகள் மற்றும் 15 கிராம் 200 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் கீழ் சம்பவ இடத்தில் 2 பெண்கள் உட்பட 4 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த குற்றச்செயலோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் போலீசார் வருவதை அறிந்து அந்த பகுதியிலிருந்து தப்பியோடி தலைமறைவாகியுள்ளனர். இந்நிலையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் அதிகாலை கதிர்காமம் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த பிரதான சந்தேக நபர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இருவரும் 28 வயதுடைய வெள்ளம்பெட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் இவர்கள் குற்றச்செயலுக்கு பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் முச்சக்கர வண்டியொன்றையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நுவரெலியா அம்பிவலையில் வீடொன்றில் மகனை தடியால் அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 30 வயதைச் சேர்ந்த ராஜ்குமார் கேமச்சந்திரன் என்பவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். திருமணமான மகன் தனது மனைவியை பிரிந்து தாய் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார். மரணமடைந்த மகனுக்கும் சந்தேக நபரான தந்தைக்கும் இடையில் வீட்டில் பணத்தகராறு ஏற்பட்டது. அத்துடன் சம்பவத்தன்று இரவு தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் சமையலறையில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் தந்தை மகனை தடியால் தாக்கினார். மகன் சுயநினைவின்றி தரையில் விழுந்த பின் மீண்டும் அவரை தாக்கி படுக்கை அறை கட்டிலில் போட்டதாக தந்தையிடம் நடத்திய விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நீதவான் விசாரணையை வெளிமடை நீதவான் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகன் யோசித ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை பிணையில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கியிருந்தார். சந்தேக நபரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பிடைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிப்பதாக அறிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு மேலதிக நீதவான் லாஹிரு சில்வா இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானின் முதல் கச்சா எண்ணெய் தாங்கி கப்பல்கள் கோர்முஸ் நீரிணையிலிருந்து வெற்றிகரமாக வெளியேறியுள்ளதாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் கண்காணிப்பு இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவினுடைய கடுமையான கடல்வழி முற்றுகையை முறியடித்து இந்த கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமார் 2 மாத காலம் நீடித்து வந்த இந்த முற்றுகைக்கு மத்தியில் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்புடன் இவ்வாறு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை இன்றைய தினம் $75 என்ற அளவை எட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று காலை ஒரு பெரல் WTI கச்சா எண்ணெயின் விலை $75 என்ற அளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பீப்பாய் பிரெஞ்சு ரக கச்சா எண்ணெயின் விலை $78.72 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.